ஹாய் காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட டிராக்டரி பார்க்க வந்திருக்கோம். ஆமாங்க, இதுக்காக நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிராக்டர் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவோடெக் ப்ளஸ் 475DI. ஸோ இந்த ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ட்ரஸ்டடான மாடலாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிஷியல் இருக்குங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றா பார்த்துறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 42 HP கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின். நெக்ஸ்ட் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 2000 RPM கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபியூவல் வந்து ரொம்பவே சேவ் ஆகுங்க. இதில் ஃபியூவல் சேவிங் ரொம்பவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட கியர் பாக்ஸை பார்க்க போகிறோம். 12 ஃபார்வர்ட் கியர், 3 ரிவர்ஸ் கியர் இதில் இருக்குங்க. இந்த ஒரு டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2000 kg வரைக்கும் இதோட வெயிட்டை வந்து நல்லா இழுக்குங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்லிப் ஆகிறது கம்மியாக இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து டிஜி கண்ட்ரோலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 2வது மாடலுக்கு போயிடலாங்க. நம்ம இதோட குவாலிட்டி பற்றி சொல்லணுன்னா கூட ஃபஸ்ட் லுக்லேயே சொல்லணுன்னா இதோட பில்ட் குவாலிட்டி செம்ம சாலிடாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் யூஸு, ஹெவி அக்ரிகல்ச்சர் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதோட இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா 47 HP இன்ஜின் இருக்குது. அண்ட் சிலிண்டர் கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட்டாக 2000 RPM வரைக்கும் இருக்குங்க. கியர் சிஸ்டம் வந்து ஒரு 12 ஃபார்வர்ட் 3 ரிவர்ஸ். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி பார்த்த மாடலுக்கு இது எல்லாமே ஓரளவுக்கு சேம் தான். மற்ற டிராக்டர் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபியூவல் டேங்காக இருக்கட்டும், அண்ட் இதை ஸ்பேஷியஸாக இருக்கட்டும், அண்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணுற அந்த ஸ்டீரிங்காக இருக்கட்டும், ரொம்பவே ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டிராக்டர்னே சொல்லலாம். நம்ம மகேந்திரா டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லணும்னா, நம்ம டிராக்டரோட ஸ்டேரிங்கை சுண்டு வரலாலே நவுத்துற அளவுக்கு ரொம்பவே பவர் ஸ்டேரிங்காக இருக்குங்க. மற்ற டிராக்டரில் நம்ம ஒரு சேரோ சகதியிலையோ மாட்டிக்கிச்சுன்னா நம்ம திருப்புறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த மகேந்திரா டிராக்டரில் நமக்கு இந்த ப்ராப்ளம் சுத்தமாக வராதுங்க. ஏன்னா அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்புறம் நம்ம மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம மகேந்திரா டிராக்டரில் பவர் ஸ்டேரிங் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம சுண்டு வரலை வச்சு நவுத்தலாம். மற்ற டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேரோ சகதியிலையோ மாட்டிக்கிச்சுன்னா நம்ம நகர்த்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸ்டேரிங்கும் ரொம்பவே டைட் ஆயிரும். பட் ஆனால் இந்த ஒரு மகேந்திரா டிராக்டரில் நம்ம 3 மாடல்லையுமே இந்த ஒரு ப்ராப்ளம் சுத்தமாகவே இருக்காதுங்க. ஈஸியாக நம்ம ஸ்டேரிங் வந்து நவுத்திக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு டிஜி கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இந்த டிஜி கண்ட்ரோல் எதுக்குன்னா, நம்ம வெளியூர்லேயே இருந்தோம்னா கூட நம்ம டிராக்டர் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு ஃபியூவல் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. அண்ட் மகேந்திரா கம்பெனியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற டிராக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம மகேந்திரா டிராக்டர் எப்போயுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ எல்லா குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ஃபியூவல் வைஸ் அண்டு எல்லா வகையிலையுமே நமக்கு வந்து ஒரு ஹெவியான டிராக்டராக தாங்க இருக்கும். இதோட டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180 mm வரைக்கும் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இதோட டயரோட சைஸும் பவர்ஃபுல் டிராக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓவராலாக இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஹெவி லோட் டிராக்டருக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா, அதாவது வெட்லேண்டு ட்ரைலேண்டு ரெண்டுத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி தான் நம்மளோட மகேந்திரா டிராக்டர் இருக்குது. அண்ட் மற்ற டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளோட மகேந்திரா டிராக்டரில் லைட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நம்ம ஒரு நைட் டைமில் அந்த மாதிரி லைட்டை வச்சு நம்ம டிராக்டர் ஓட்டினா கூட நம்ம நல்ல ஒரு லைட்டை வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு 6 years வாரண்டியும் இருக்குது. நமக்கு மகேந்திரா டிராக்டரில் ஒரு புல் பவர், அதாவது ஒரு புல்லுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பவருக்கு நம்மளோட மகேந்திரா டிராக்டருக்கு இருக்குங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான டிராக்டர். ஸோ நல்ல ஒரு சேரு சகதி எல்லாமே நல்லா தாண்டி நல்லா உழைக்கக்கூடியது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிராக்டர் வந்து மகேந்திராவோட ஓஜோ டிராக்டருங்க. இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே செம பவர்ஃபுல்லான டிராக்டரு. ஒரு கம்மியான லேண்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதோட சைஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து நல்ல ஒரு அட்ஜஸ்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம சீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது முதற்கொண்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே ரொம்பவே தெளிவாக வச்சுருக்காங்க. இதோட லைட்னிங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு டிராக்டர் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க, ஸோ நம்மக்கிட்ட பெரிய லேண்ட் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மகேந்திராவோட ஓஜோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. நான் சொன்னதுலேயே உங்களுக்கு எந்த டிராக்டர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற டிராக்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மகேந்திரா டிராக்டரை ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நீங்கள் மகேந்திரா டிராக்டர் ஓரளவுக்கு ஓவராலாக பார்த்ததில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க மற்ற டிராக்டரில் இருக்கிறத விட இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் மக்களே.